மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லிக்கொண்டு அவள் நம்முடைய பிரேயம், அவளுடைய ஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு விருப்பத்தையும் இணைத்து நமக்கு பேரானந்தத்தை கொடுப்பவளாக இருக்கிறாள் என்று பிரியங்கரி அப்படின்னு நாமத்தை சொன்னாங்க. அடுத்தது, அவளுக்கு எதில் பிரீதம் அதிகம், எப்படி அன்பு அதிகம், யாரிடம் அன்பு அதிகம், எது அவளுக்கு பிடிக்கும், எது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எதை செய்தால் அவள் சந்தோஷப்படுவாள், அதை நாம் செய்ய வேண்டும் என்று அனைவருக்குமே ஒரு ஆசை உண்டு. ஒரு தாயார் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைக்கு ஒரு ஆசை, தாயை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று. அப்படித்தான் ஜீவன்களாக இருக்கக்கூடிய நமக்கும் நம் லோகமாதாவாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு எதை செய்தால் சந்தோஷம் கிடைக்கும் என்று தோன்றினால் அதற்கு சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் நாம பாராயண பிரீதாயை நமஹ. ஓம் நாம பாராயண பிரீதாயை நமஹ. இப்போ எதில் அவளுக்கு பிரீத்தம் அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு. நாம பாராயணத்தில் பிரீத்தியுடையவள், நாம பாராயணத்தில் மகிழ்பவள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லலிதா சகஸ்ரநாம பூர்வ பாகம் அதில் நம்ம பார்த்தோம். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்பாள் வசன்யாதி வாக்தேவதைகளை அழைத்து தன் குழந்தைகளாக இருக்கக்கூடிய அனைவரின் சுகத்திற்காக, அவர்களுக்கு அனுக்கிரகம் கிடைப்பதற்காக இந்த ரகசியமான 1000 நாமாக்களை நீங்கள் தொகுத்து தர வேண்டும் என்று அம்பாள் அவர்களுக்கு உத்தரவு போடுகிறார். அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அம்பாளினுடைய நாமத்தை தொகுத்து அம்பாள் சந்நிதியில் அவர்கள் இதை சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதை கேட்டு அம்பாள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம். அந்த நாம பாராயணம் அவர்களுக்கு அனுகிரகமும் செய்கிறாள் என்று பார்த்தோம். அதே போலத்தான் பலஸ்ருதியை சொல்லக்கூடிய உத்தரவாகும். அதுலேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட இவளுடைய நாம பாராயணத்தினால் மிகவும் மகிழ்ச்சி அடைபவள். இப்போ நம்ம எல்லாம் பாராயணம் செஞ்சதுக்கு அப்புறமா பலஸ்ருதியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாராயணத்தை செய்ததால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அம்பாள் முதலில் என்ன செய்கிறாள், அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் அப்படின்னு. ஆக பூர்வ பாகத்தில் வரும் அர்த்தத்திலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீ சக்கர பூஜையோ ஸ்ரீ வித்யா ஜபமோ செய்ய முடியாதவர்கள் கூட இந்த சகஸ்ர நாம பாராயணத்தை விடாமல் தினமும் செய்து வந்தால் அதன் மூலமாகவே என்னுடைய அனுகிரகத்தை அவர்கள் பெற முடியும் அப்படின்னு அம்பாள் சொன்னதாக அதுல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நாம பாராயணத்தில் அம்பிகை மகிழ்கிறாள் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் கிடையாது, ஸ்ரீவிதையில் சொல்லக்கூடியது கடிகா பாராயணம் அப்படின்னு சொல்றது. அதாவது சில அக்ஷரங்கள் மூலமாக அம்பாளை வழிபடுவது. ஏன்னா அம்பிகையை சொல்லும் பொழுது மாத்திருக்காவர்ண ரூபினின்னு சொன்னோம் இல்லையா? அக்ஷரங்கள் சுரூபமாகவே அவள் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அந்த அக்ஷரங்கள்ல சில அக்ஷரங்களை சேர்த்து அந்த அக்ஷரங்களை மட்டும் ஒரு வருடத்தில் எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அதற்கும் நாம பாராயணம் அப்படித்தான் பெயர். அந்த நாம பாராயணத்திலும் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடியவள். இப்படி இந்த நாம பாராயணத்தில் அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் என்று சொல்லும் பொழுது அவளுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு இங்கு என்ன நடக்கிறது அது மிகவும் முக்கியம் இல்லையா? அவள் மகிழ மகிழ நம்முடைய கர்மாவும் அப்படியே குறைந்து கொண்டே வந்து நம்முடைய கர்ம பலன்கள் காணாமலேயே போய்விடுகிறது. அதுதான் மிகவும் முக்கியம். மகாபெரியவா சரணம்.